this is Paradise Rooms. So back side பார்த்தா உங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி தெரியுதா? அப்படியே பாருங்க, தெரியுதா? ஆமாங்க, நம்ம காட்டில் தான் இருக்கோம். நம்ம ஊட்டி கொடைக்கானல்ல கிடையாது, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க ஆரோவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம். ஏன் தானே யோசிக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் பாண்டினாலே பீச் கிட்ட, சிட்டிக்குள்ளே, ரிவர் வியூ அந்த மாதிரி எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஆனால் பாண்டிச்சேரிக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு ரெசார்ட் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஜங்கிள் ரெசார்ட். இந்த பேர்லேயே உங்களுக்கு ஜங்கிள் இருக்க மாதிரி நீங்கள் வர வழியெல்லாம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஒரு காட்டுக்குள்ளே ரூட் மாறி போனால் வழி சத்தியமாக மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வேலை தான் இந்த ரெசார்ட் வந்து இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில்குள்ளே இது லொக்கேட் ஆகிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இவங்க உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஏன்னா ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்போ என்ன வேணும்னாலும் அட்டன் டைமில் இங்கே குக் பண்ணி கொடுக்கறதுக்கு குக் எனி டைம் அவைலபிளாகவே இருக்காங்க. இந்த ரெசார்ட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆயுர்வேதிக் ஸ்பா இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பா உங்களுக்கு செப்ரேட்டாகவும் பண்ணி கொடுக்குறாங்க, இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க ஆயுர்வேதிக்லேயே பண்ணுறாங்க. அந்த ஆயுர்வேதிக்கு ஏற்ற மாதிரி இவங்க கார்டன் நான் சொல்கிறேன். இந்த கார்டனோட ஷேப்பே ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அண்ட் எத்தனை நட்சத்திரம் இருக்கோ அத்தனை நட்சத்திரத்துக்கும் மரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை முடிச்சுட்டு அதை போய் பார்ப்போம். ரூம்க்கும் ஸ்பாக்கும் இவங்க எந்த சம்மந்தமுமே இல்லை, தனியாக தான் வச்சுருக்காங்க. ரூம் அந்த சைடு இருக்குது, ரூம்ஸ் எல்லாமே அந்த சைடு தான் இருக்குது. ஸோ ஸ்பா வந்து இந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ கெஸ்ட் யார் வேணுங்கிறவங்களுக்கு ப்ராப்பரான முறையில் அவங்க வந்து ஸ்பா செட்டப் வச்சுருக்காங்க. வெயிட்டிங் ஹால் அண்டு ஸ்பா பண்ணுறதுக்கான அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ 2 ரூம் இருக்குது ஸ்பாக்கு. எந்த மாதிரி உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வைஸ் வந்து இவங்க ஸ்பா வந்து அந்த மசாஜ் அண்ட் ஸ்பா அந்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே இவங்க பண்ணுறாங்கங்க. எல்லாமே நேச்சுராகவே பண்ணுறாங்க. இது வந்தவங்க ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் வந்து ஃபீட்பேக் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து நீங்கள் ஆயுர்வேதிக் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பிளேஸ். ஸோ இந்த பவுலில் தான் தண்ணி வச்சு அப்படியே ட்ராப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டீம், தலை மட்டும் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு உடம்பெல்லாம் உள்ளே இருக்குமே, அந்த மாதிரி ஸ்டீம்க்கு எல்லா செட்டப்புமே இவங்க ப்ராப்பராக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆயுர்வேதிக் ஸ்பா வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பாடியில் இருக்க எல்லா பெயினும் போயிட்டு உங்களுக்கு ஸ்டே மட்டும் பீஸ்ஃபுல்லாக இல்லை, ஃபிசிக்கலி மென்டலி நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இங்கேருந்து போகலாம். இப்போ இங்கே இருக்கிறது ஸ்விம்மிங் பூல் ஏரியா தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே 30 ரூம்ஸ் இருக்குது. 100 பீப்புள்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்ப்போம் நம்ம பிக் ஸ்விம்மிங் பூல்லே ஒரு சின்ன பார்ட் ஆஃப் கிட்ஸுக்குன்ட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இவங்க அடல்ட்டுக்கு தனியாக கிட்ஸுக்கு தனியாக ஒரு பூலே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, இது கிட்ஸுக்கு, அது பிக் வந்து அடல்ட்ஸ்க்கு. இந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நிறைய பிளேசஸ் இருக்குது. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் நீங்கள் கூலாக சில் அவுட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு பனி வரும். அந்த டைமில் இங்கே ஃபாரஸ்ட் ஆரோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நைட்டில் இங்கே உட்காந்து கேம்ப் ஃபயர் போட்டு ஒரு லைட் மியூசிக்கோட என்ஜாய் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவங்க அந்த ஜங்கிள் தீம்லேயே ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. நம்ம இருக்கிறது ஒரு ஓப்பன் லான் வந்து சுற்றி ரூம்ஸ்க்கு நடுவில் இருக்குங்க. இவங்க எங்கே போனாலும் சுற்றி மரம் தான் இருக்குது. ஜங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடமும் இருக்குது. ஸோ இந்த லான் பார்த்திங்கன்னா ஒரு 100 to 150 மெம்பர்ஸ் வந்து தாராளமாக சிட்டிங் பண்ணலாம். ஸோ மேபி இங்கே நீங்கள் மெடிடேஷன், யோகா கிளாஸ் இல்லை எனி கெட் டுகெதர், ஏன் இங்கே சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோ எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நானே கண்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹாலில் நீங்கள் எனி ஃபங்க்ஷன், கெட் டுகெதர், பார்ட்டிஸ் அண்ட் இந்த யோகா, மெடிடேஷன், அப்புறம் சென்னையிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷன் ஷோஸ் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏன்னா இங்கே 100 பீப்புள் ஒரே டைமில் ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாலில் 100 to 150 மெம்பர்ஸ் வந்து தாராளமாக ஆக்குபை பண்ணலாம். மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேன் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் ஏசி வைக்க முடியாது, இது ஓப்பன் லான்ங்கிறால.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 வில்லாவில் மட்டும் ப்ரைவேட்டாக ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு 20 பேர் 25 பேர் வரோம், நாங்கள் 2 பேர் மட்டும் கப்புள்ஸ் வரோம், நாங்கள் எல்லாம் ஹனிமூன் வரோம், இல்லை ஏதாச்சும் நீங்கள் வந்து கேண்டில் லைட் டின்னர் சர்ப்ரைஸாக நான் வந்து உங்களுக்கு ப்ரப்போசல்லாம் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க, ஹாலே ரொம்ப லக்ஸரியாக வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்க. ஸோ புத்தர் இருக்காரு, நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படியே போனீங்கன்னா உள்ள பெட்ரூம். ப்ரைவேட் வில்லா வித் ஸ்விம்மிங் பூல் கப்புள்ஸ்க்கு அப்படிங்கும் போது இது ஒரு பக்காவான ஏரியாங்க. டன்டடன். ஸோ இதுதான் நான் சொன்ன ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். ஸோ இதுலேயும் கிட்ஸுக்குன்னு வச்சுருக்காங்க. இருந்தாலும் கிட்ஸோட வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கு தான் வெளியில் பெருசாக இருக்கே, அப்புறம் எதுக்கு இது யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னு வைங்களேன், இதை புக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நார்மல் ரூம்ஸ் கொடுத்துட்டு கப்பலாக இருக்கவங்க மட்டும் ப்ரைவேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஜாலியாக இருக்கலாங்க. ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, உங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் அது மாதிரி என்ன மாதிரி இருக்க கிட்ஸ் எல்லாம், எங்கள் அம்மாவுக்கு நான் கிட்ஸ் தான், அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஸ்விங் அப்படியே பாருங்கள், சர்க்கஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, ஜிக்ஸாக்கு பக்கத்தில் ஒரு குட்டி வண்டி அந்த இருக்குன்ட்டு கிட்ஸுக்குன்னு தனியாகவே ஒரு ஏரியாவை இவங்க கார்டனுக்குள்ளேயே தனியாக பிரித்து வச்சுருக்காங்கங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி வில்லா மாதிரி தெரியும். கீழே உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்கும். ஸோ அது ஒரு வில்லா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்த ரூம் ப்ரைவேட் வில்லா. நான் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம்ல, அந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் இருக்காது, ரூம் டைப் எல்லாமே அப்படி தான் இருக்கும். மேலே இருக்க ரூம் போய் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே இருக்க பெட்ரூம். ஸோ கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் தான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா மாதிரி ஒரு சின்ன ஏரியா இருக்கும். அந்த ஒரு சின்ன பார்ட் வந்து மேலே இருக்காது. ஒரு ஹாலு, ஒரு ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம், இது மட்டும் இங்கே இருக்குது. ஸோ ஒரு ரூம்லேயுமே ஒரு கிங் சைஸ் காட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா மேட்ரஸ், எக்ஸ்ட்ரா பர்சன் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மேட்ரஸும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ், நைட் டைமில் கேம்ப் ஃபயர் அண்ட் ஸ்விம்மிங் பூல் அக்சஸ், வைஃபை, ரெஸ்டாரண்ட், ஸ்பா ஆல்சோ அவைலபிள். ஃபைனலாக நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பேசுறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குதுங்க. ஏன்னா இதுதான் நான் சொன்ன கார்டன். ஸோ இந்த கார்டனில் தான் அந்த 29 நட்சத்திரம் சொன்னாங்க. ஸோ அதோட ஒன்றுத்துக்குமே மரம் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. அவ்வளோவே என்னால் வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள், அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சரில் ஸ்டே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ப்ளஸ் இங்கே இருக்க என்ன சொல்கிறது, அந்த ஆயுர்வேதிக் ஸ்பா அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. டோட்டலாக இங்கே 30 ரூம்ஸ் இருக்குது. 100+ பர்சன் வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம். ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் காட்டுக்குள்ளே இருக்கோம், நாங்கள் எப்படி வெளில போகிறது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ரெஸ்டாரண்ட் எனி டைம் 24/7 அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேயில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டேவை இப்போவே புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். 1 டே டென்ஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பேரடைஸில் உங்களுக்கு ரெண்டல் பைக்ஸ், கார் அண்ட் அட்வென்ச்சருக்கான வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேமிங், போட்டிங், ஸ்கூபா டைவிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு பாண்டியை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னாலும் நம்மக்கிட்ட பேக்கேஜ் இருக்குது. பாய்.